இந்த 2025ல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜர்னியை எந்த ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோவும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணனா எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணியிருப்பேன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்கிறேன். ட்ரஸ்ட் மீ கைஸ், இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 50 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஃபர்ஸ்ட் நான் என்ன மாதிரி நீஷுக்கு ஒர்க் பண்ண போறேன்னு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத குட்டி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுப்பேன். ஸோ கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ இந்த நீஷில் இருக்க எந்தெந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம் இன்னும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிரசன்ஸ் இல்லாமல் இருக்காங்களோ அந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் ஃபைன் பண்ணி அவங்களுக்கு பிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு நான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு 10 பிஸ்னஸை லிஸ்ட் பண்ணி அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை ஸ்கிராப் பண்ணி ஒரு பிஸ்னஸுக்கும் ப்ராப்பரான பிஸ்னஸ் ஆடிட் பண்ணிட்டு அவங்களுக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் கோல்டு மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு கோல்டு மெசேஜ் எப்படி ப்ராப்பராக பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 7 டேஸ்க்கு பண்ணாலே போதும், டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு 3 to 4 கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த மார்க்கெட் ரிசர்ச் இன்ஸ்டாகிராமுக்கு எப்படி பண்ணணும், வெப்சைட்டுக்கு எப்படி பண்ணணும் அண்டு கோல்டு மெசேஜ் சம்மரி எப்படி இருக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த எக்ஸலில் போட்டு வச்சிருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு மார்க்கெட் ரிசர்ச்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.